சரி, பாஜக அரசு தான் நமக்கு துரோகம் செய்யறாங்கன்னு பார்த்தா இங்க திமுக அரசு நம்மள நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். உங்களை நம்பினதே என் தப்பு. நானு நீங்க எல்லாருமா சேர்ந்துதான் இவங்க நல்லது செய்வாங்கன்னு நினைச்சு தேர்ந்தெடுத்தோம். வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாம எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம்னு இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி கதை விடுறீங்களே மை டியர் ஸ்டாலின் அங்கிள். வேணாம் 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 வேணாம். உங்களுக்கு தான் ஆசையா பாசமா கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே, தந்தீங்களா? 1000 ரூபாய் ஒருத்தர் விடாம எல்லா பெண்களுக்கும் தருவேன்னு சொன்னீங்களே, தந்தீங்களா? முந்தானேத்து வரைக்கும் ஒன்றிய பிரதமர், இப்போ இந்திய பிரதமர். சோறு தான் திங்கிறீங்களா இல்ல சோத்துல வேற ஏதாவது மிக்ஸ் பண்ணி திங்க? இப்படி மாத்தி மாத்தி பிளேட்டை மாத்தி பேசுறதுல நம்ம சிஎம் சார் ரொம்ப பிரில்லியன்ட். ஒரு செகண்ட் போதும், டோட்டலா விட்டுருவேன். விட்டுறாப்ப அந்த செகண்ட் எப்போ வரும்னு தெரியாது. ஏற்படுற மாசுபாட்டுல இருந்து மக்களை பாதுகாக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியல. இது யுனெஸ்கோவோட உலக மரபு சின்னமாக அறிவிக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை முறையாக பராமரிக்கணும். ஜெயங்கொண்டத்தில் ராஜேந்திர சோழனுக்கு மணிமண்டபம் அமைக்கலையே, ஏன்? புரியலையே. எனக்கு மட்டும் புரிஞ்சா? சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்தேன்ல, அந்த மாதிரி இவன் வந்ததுல இருந்து கேள்வியா கேக்குறான். இவன் வந்தா என்ன செய்வான்னு கேக்குறீங்க, அதானே? என்ன இது? தீர்வை நோக்கி போறதும் தீர்வா காண்றதும் மட்டும்தான் நம்ம டிவிக்கோட லட்சியமே. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.